அனைவருக்கும் பால்சாமியின் அன்பு வணக்கங்கள். உங்களோடு ஒரு சிறுகதை என்ற வரிசையிலே இன்றைக்கு கவிஞர் வைரமுத்துவின் தூரத்து உறவு என்ற சிறுகதை. நவீன வாழ்க்கை முறை ஒவ்வொரு குடும்பமும் எவ்வாறு சிதைகிறது என்பதை பற்றியான ஒரு சிறந்த கதை. கவிஞரின் கவிதை போல எழுத்துக்களும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த இடத்தில் பொது உடைமை தத்துவத்தின் பேராசான் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இருவரும் எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை ஒரு 175 ஆண்டுகளுக்கு முன்னால் குறிப்பிட்ட வரியை சொல்லி இந்த கதைக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலே ஒரு வரி உண்டு. முதலாளித்துவ வர்க்கம் குடும்பத்திடமிருந்து அதன் உணர்ச்சி பூர்வ உறவை, அந்த உறவு திரையை கிழித்தெறிந்து விட்டது. குடும்ப உறவை வெறும் காசு பண உறவாக சுருக்கிவிட்டது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உலகமயமாக்கல் 1991 உலகமயமாக்கல் ஆன பின்னால், அமலாக்கத்திற்கு பின்னால் உலகம் முழுவதிலும் இன்றைக்கு புலம்பெயர்வது என்பது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் சமுதாயத்தில் ஒரு குடும்ப உறவு என்பது மிகவும் புனிதமாக கருதப்பட்ட இந்த சூழலில் இன்றைக்கு அது எப்படி மாறியிருக்கிறது என்பதை இந்த கதையில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் கொடுத்திருக்கிறார். கதைக்கு செல்வோம். தூரத்து உறவு. எரிமேடையில் கிடத்தப்பட்டிருந்த அப்பாவின் உடலை கடைசியாக உற்று பார்த்தான் சிவராமன். இந்த சோக தரிசனத்தில் தான் அவன் அமெரிக்காவிலிருந்து பறந்து வந்தான். மனசை ஏதோ ஒன்று அடைத்தது. சுற்றமும் நட்பும் சூழ்ந்திருந்தாலும் தன் தனிமையை மட்டுமே அவன் அங்கு உணர்ந்தான். ஆனாலும் கண்களில் கண்ணீர் ஒன்றும் வரவில்லை. அதற்கான முயற்சியும் அவன் செய்யவில்லை. முயற்சி செய்து முட்டுவதா கண்ணீர்? அப்பாவின் மரணத்திற்கு அழ முடியாத அல்லது அழத்தெரியாத ஒரு தலைமுறை தயாராகிவிட்டது. மரணத்துக்கு அழுதாலும் அநாகரியப்பட்டில் சேர்ந்து விட்டது. இன்றைக்கு அப்பா உயிரோடு உள்ள போதெல்லாம் மகன்களின் நினைவில் தங்குவது ஒழுக்கம் போதித்த இறுக்கமான அந்த கெட்டியான முகம்தான். தகப்பெண்ணும் பிணத்தில் பிள்ளைகள் பாச முகத்தை பார்க்கிறார்கள். மரணம் இறந்தவர்களுக்கே சாதகமாக செய்கிறது. அதுதான் அவர்களின் இனிமையான நினைவுகளை மட்டுமே அழைத்து வருகிறது. என்ன வேணுமானாலும் பண்ணுங்க, என் பையனை அடிக்க மட்டும் கூடாது என்று பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாரிடம் பணிவாக எச்சரிக்கை விடுத்தது. இன்சூரன்ஸ் லோன் போட்டு 2 சக்கர வாகனம் வாங்கி கொடுத்தது. பர்சில் வெங்கடாஜலபதி படத்துக்கு உள்ளே மகனின் மீசை முளைக்காத பழைய போட்டாவை வைத்தது. முதல் முறையாக மகன் அமெரிக்கா போன போது விக்கி அழுதது. ஒவ்வொன்றாய் நினைவுக்கு வந்து அப்பா நல்லவர்தான் போல் இருக்குதே என்று சிபாரிசு செய்தன. இன்னும் சற்று நேரத்தில் மின்சார தீயில் அழியப் போகிறது எனது அப்பா தந்த உடல். இந்த அப்பாவின் உயிர் போனாலும் அவர் உடல் இன்றைக்கு வெறும் சொல். நாளை மனிதர்களின் வெறும் சொல்லாகித்தான் போகப் போகிறார்கள். அந்த சொல்லை உச்சரித்துக் கொண்டே கடைசியாக மனிதனோடு 2வது மரணம் அடைகிறார்கள். அவ்வளவுதான். மயானத்தின் பிசுபிசுப்பும் வெக்கையும் புழுக்கமும் சிரமமாய் உணரப்பட்டது சிவராமனால். மனைவின் குரல் வேறு ஒலித்தது காதுக்குள். சடங்குகளில் தள்ளி நில்லுங்க, ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து தொலைக்கப் போகுது என்று எச்சரித்து அனுப்பியிருந்தான் சிவராமன் மனைவி கௌசல்யா. மனைவின் கட்டளையை செவிசாய்க்கும் விதமாக, எதற்கும் நாளைக்கு சாம்பலை பாலித்தீன் பையில போட்டு கொடுங்க, ரப்பர் போட்டு கட்டி கொஞ்சம் கொடுத்துருங்க என்று சொல்லிவிட்டான். வெந்து தணிந்தது கூடு. மொட்டையடிப்பதை மறுத்து நீண்ட யோசனைக்கு பின்னால் மீசையை மலித்தான். இதெல்லாம் முடித்து விட்டு வீட்டுக்கு வந்தான்.
அம்மா உடம்பு எப்படி இருக்கு? ஏதோ இருக்கு. நான் தான் முந்துவேன்னு நினைச்சேன், ஆனால் அவர் முந்திட்டார். கடைசியாக என்ன சொன்னாரு? நான் போயிட்டா நீ எப்படி தான் இருக்க போறியோ என்று கண்ணில் நீர் கசிய சொன்னார். ஏன் நான் இல்லையா என்று அவசரமாய் மகன் பேசினான். இல்லையே சிவராமா, இல்லையே. அவரை பொழைக்க வைக்க வேணாம், சாகும்போது பக்கத்தில் இல்லையே. என்னவா பண்றது, நான் தூரத்தில் இருக்கனே. ஆமாப்பா, எல்லாம் தூரமா போச்சு. எல்லோரும் வெளியேறிய பிறகு நான் மட்டும் கொஞ்ச நாள் இருந்து போவேன் என்று வீடெங்கும் வியாபித்தது துக்கம். இலை கழிந்த செம்பருத்தி செடிகளும் அடிமட்டை காய்ந்து விழுந்த தென்னை மரங்களும் துக்கத்தை அனுசித்தன. பழைய வீடு சுவர்களின் தோள்கள் உரிந்தன. அதில் ஊதுவத்தியில் சிரித்துக் கொண்டிருந்தது அப்பாவின் புகைப்படம். அம்மாவின் எலும்புகளைப் போல வெளுத்த விதாரத்தில் துரித்துக் கொண்டிருந்தது அவசியம் போர்டு கம்பிகள். கௌசல்யா சொன்னது நினைவுக்கு வந்தது. தனியா இருந்தா அம்மாவுக்கு வீடு தேவையில்லை, அம்மா அங்க இல்லைன்னா வீடே தேவையில்லை. ஒரு இலவு வீட்டில் ஈரமும் துக்கமும் ஒரு வாரத்துக்கு மேல காயாமல் இருப்பதில்லை. அம்மா மெல்ல மெல்ல தன்னிலை அடைந்தால் அப்பாவை பற்றிய கவலை கொஞ்சம் மறந்த தேறி வந்தாள். ஓட்ஸ் குடித்தாள், சர்க்கரை இல்லாத காப்பி குடித்தாள். மகன் தன் வேலையை ஆரம்பித்தான். அம்மா எப்படித்தான் தனியாக இருக்க போறிய? என்னப்பா பண்றது, விதி. வாழணுங்கிற ஆசை இல்லை, சாகவும் தைரியம் இல்லை. என் கூட அமெரிக்கா கூட்டிகிட்டு போற வர்றியா? நீ வரமாட்ட. கேள்வும் பதிலும் அவனே சொன்னான். அவளும் புரிந்து கொண்டாள். பரவாயில்ல, எவ்வளவு காலம் இருக்க போறேன், சில வருஷங்களே மாதங்களே. உங்க அப்பா உயிர் விட்ட இடத்திலே நானும் இருந்துக்கிறேன். தனியாவா? எப்படிமா? ஒருத்தரே ஒரு குடும்பமோ 7-8 பேர் தயவில்லாம இருக்க முடியாது சென்னையில. நீ எப்படி ஒத்தையில் இருக்க போற? துணைக்கு யாருப்பா வருவா? நீ இருக்கிற இடத்துக்கு துணை வராது. துணை இருக்கிற இடத்துல நீ போகலாம் இல்லையா? என்னப்பா சொல்ற? ஒரு இடம் பார்த்துருக்கேன், பெத்த தாய் மாதிரி உன்னை கவனிச்சுக்குவாங்க. உன்ன மாதிரியா? இல்ல, என்னை விட நல்லா பார்த்துக்குவாங்க. எங்க? ஈசிஆர் ரோட்டில் பணத்தோட்டம். ஓ, முதியோர் இல்லத்திற்கு வியாபார பேரா? கவலைப்படாதம்மா, வீட்டை விட்டா பாதுகாப்பா இருக்கும். வீட்டை விட பாதுகாப்பா இருக்கும். அப்ப வீடு நீ நினைக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீயே இல்லாத போது இந்த வீடு எதுக்கு வித்துடலாம்னு நினைக்கிறேன். சிவராமா, இது அப்பா வாழ்ந்த வீடப்பா. அமெரிக்கா பாணியில் தோள்களை ஏற்றி இறக்கி வாய் வழியா பெருமிச்சு விட்டு ஊதி விட்டு அம்மாவின் எலும்பு முட்டும் தோள்களை தொட்டு சிவராமன் சொன்னான். அசோகரும் அக்பரும் ராஜராஜ சோழனும் வீட்டை விட்டு வாழ்ந்த வீட்டையே காணோம். இதுல அப்பா வாழ்ந்த வீடு தான் நிக்க போகுதாக்கும். இதோ பாருமா, நாம வாங்கின வீடு அதுக்கு முன்ன யாரோ வாழ்ந்த வீடு. நாம வாழ்ந்துகிட்டு இருக்க வீடு இனிமேல் யாரோ வாழ போற வீடு. இதுதான் யதார்த்தம். வாயடித்து போனாள் அம்மா. இந்தியாவின் புகழ்மிக்க தத்துவங்கள் எல்லாம் கிரிமினல்களே அதிகம் புழங்குகிறார்கள். நான் யோசிக்கிறேன் என்றாள் அம்மா. பழத்தோட்டத்தில் மகன் இவளையும் ஒரு பழமாக பதிவு செய்துவிட்டு வந்திருப்பது அவளுக்கு தெரியவில்லை. வீடு பழைய வீடு, நல்ல இடம். கோட்டூர் கார்டனில் ஓரமான மனை அது. தரகர் அதற்கு தமிழில் வைத்த பேரு கார்னர் பிளாட். நிலம் வழிகாட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பிறகு நில விற்பனை படுத்து விட்டது. பில்டர்களின் பணம் அரசியல்வாதிக்கு போய் கொண்டிருக்கிறதே தவிர அரசியல்வாதியின் பணம் பில்டர்களுக்கு பாய்க்கப்பட்டதாக தெரியவில்லை. ஒரு கிரவுண்டுக்கு 6 கோடி வீதம் 9 கோடி கேட்டான் சிவராமன். இந்தா என்று 7க்கு ஏறி வந்தார் கட்டடக்காரர். முழுவதும் வெள்ளைப்பணமாக காசோலை கேட்டான் சிவராமன். தம்பி, இது இந்தியா என்றார் பில்டர். 4 கோடிக்கு காசோலை, 3 கோடி ரொக்கம் என்றார். இந்த பணத்தை எப்படி எடுத்து போறது என்றான். எந்த நாட்டுக்கு சொல்லுங்க, டோர் டெலிவரி பண்றேன். டாலரா, யூரோவா, பவுன்ஸா, தினாரா? டாலர் தான். 17 லெக்சிங் அவென்யூ, மென்ஹாட்டன், நியூயார்க் என்றான் சிவராமன். மறுநாள் எஸ் ஐ காட் இட் என்று குறுஞ்செய்தி அனுப்பினாள் கௌசல்யா. முடிந்தது.
3 மாதம் தங்கியிருந்து வீண் போகவில்லை. வீட்டை விட்டு வெளியேறும் முன் மகனே சிவராமா, எனக்கு ஒரு ஆசை என்றாள் அம்மா. அப்பா கடைசியாக கிடத்தப்பட்டிருந்த கூடத்தில் வெறுந்தரையில் விழுந்தாள். இப்படியும் அப்படியும் உருண்டாள். கண்ணீரால் நனைந்தாள். போயிட்டு வர்றேன் என்று பொருளற்ற மரபு தொடரை சொல்லிக் கொண்டாள். போகிறாள். இனி எங்கே வருவது? செம்பருத்தி செடிகளும் தென்னமரங்களும் கடைசியாய் ஒரு முறை பார்த்தாள். கவலையே படாதீங்கம்மா, கவலையே படாதீங்க. இனி உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு இவங்க அம்மா தான் என்று பழந்தோட்டத்தின் காப்பாள் அந்த விடுதிக்குள் பேந்த விழித்துக் கொண்டிருக்கும் பெருசுகளை பார்த்தால் சென்னையில் கையாலாகாத மகன்களின் கணக்கு வழக்கு புரிகிறது. மாதம் 12,000 என்று கணக்கில் 5 மாதம் அச்சாரமாக 60,000 கொடுத்தான். மருத்துவ செலவு தனி என்று துணை பட்ஜெட் போட்டார் காப்பாளர். மகன் கைகளை பிடித்து கொண்டு அடிக்கடி பேசுப்பா சிவராமா என்று தாடையை பிடித்து கெஞ்சினாள் அம்மா. ஆகட்டும் என்று சொல்லி வைத்தான் மகன். வாசலில் நின்று தூணை பிடித்தவாறு மகன் போன வாடகைக்காரியை பார்த்து நின்றாள். திருப்பத்தில் அவன் கண்ணாடி இறக்கி கை காட்டுவான் என்று அவளது பெத்த நம்பிக்கை. அதனாலேயே தன் கையை உயர்த்தியபடி நின்றாள். கார் தான் மறைந்தது, கண்ணாடி இறங்கவில்லை. உயர்த்திய கரம் கீழே விழுந்தது. நியூயார்க்கின் JFK ஏர்போர்ட் வரவேற்க வந்திருந்தாள் கௌசல்யா. எப்படி இருக்கே குழந்தை, எப்படி இருக்கு? ஓகே ஃபைன். பணம் பத்திரமா? சரி. ஏன் ஒரு மாதிரி இருக்க? 3 மாசமா லீவு. உங்கள் சர்வீஸே கட்டாயிருக்கும். ப்ரொமோஷன் பாதிக்குமே. கவலைப்படாத, ஓவர் டைம் பண்ணி ஈடு கட்டிவேன். சரி, நான் கேட்டது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? கௌசல்யா. ஐயோ, ஜார்ஜ் டவுன் சந்துக்குள்ளே இருக்கே நீ சொன்ன ஸ்வீட் கடை, நானே நடந்து போய் வாங்கிட்டு வந்தேன். குளித்து விட்டு டைனிங் டேபிளில் உட்கார்ந்த போது சாண்ட்விச், ரொட்டி, பழங்கள் பரிமாறினாள் கௌசல்யா. கூடவே திரவ இருட்டான அந்த கருப்பு காஃபி. எங்க நான் வாங்கிட்டு வந்த ஸ்வீட், அதையும் எடுத்து வை. சாரி, துக்க வீட்டுக்காரங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. ஏய், அப்பா செத்துத்தான் 3 மாசமாச்சே, இப்ப சாப்பிட்டா என்ன தப்பு? வேணாம், உங்க அம்மா செத்து இன்னும் 3 மணி நேரம் கூட ஆகல. ஏய், என்ன சொல்ற? அவன் உதிரி எழுந்தான். நீங்க அட்லாண்டிக் கடலில் பறந்துகிட்டு இருக்கும் போதே எனக்கு செய்தி வந்தது. வந்த உடனே உங்களை மூட் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாம இருந்தேன். அவன் அப்படியே தலையில் கை வைத்து தரையில் சாய்ந்து சுவரில் சாய்ந்தான். இதுக்கு தான் நான் சொல்லலை. ஒவ்வொன்று கத்துவீங்க, உணர்ச்சிப்படுவீங்க, ஜெட்லாக் தேர்ல அதுக்குள்ளே ஓடி போய் இந்தியாவுக்கு டிக்கெட் போடுவீங்க. இன்னொரு செலவு, இன்னொரு பயணம், இன்னொரு களைப்பு தேவையா? நீங்கள் போகிறதுனால உங்கள் அம்மா பொழைச்சிக்குவாங்களா? நீங்கள் போகலைன்னா உங்கள் அம்மா எரிக்காமலையா புதைக்காமலா வச்சுக்குவாங்களா? உங்கள் அம்மா என்ன லெனின் ஓடலா தைலத்தை போட்டு வச்சிருந்துக்கு? மாமியாங்கிற முறையில் எனக்கும் வருத்தம் தான். அமெரிக்கா வருத்தம், இந்தியா வருத்தம்னு தனித்தனியாக இருக்கா என்ன? எங்கே பட்டாலும் வருத்தம் தான். எங்கிருந்து எழுந்திருங்க சிவராமா. இறுதிச் சடங்கு இங்கிருந்தே எப்படி பண்ணலாம்னு யோசிக்கலாம். ப்ராக்டிக்கலாக இருங்க, எமோஷன் பார்க்காதீங்க, ப்ரொமோஷனை பாருங்க. கணவனை நிமிர்த்தி காப்பி சாப்பிட வைத்தாள் கௌசல்யா. துரிதமாய் இயங்கினாள். பழத்தோட்ட காப்பாளரை தொலைபேசியில் அழைத்தாள். 60,000 முன்மணத்தில் அம்மா தங்கியிருந்ததற்காக 10,000 கழித்துக் கொள்ளுங்கள். மீதி 50,000 இறுதிச் சடங்கை செய்து முடியுங்கள். அதற்கு மேல் செலவாயிருந்தால் உங்கள் பணம் டாலரில் வந்து சேரும். மறுநாள் அதே நேரம் தோளோடு தோளொரச கணவனும் மனைவியும் கண்ணிமைக்காமல் கணினி திரையிலேயே பார்த்து கொண்டிருந்தார்கள். பெசன் நகர் மயானத்துக்கும் மென்ஹாட்டனுக்குமான 13,462 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்கைப்பில் எரிந்து கொண்டிருந்தாள் அம்மா. ஆறிப்போயிடும் டீ சாப்பிடுங்க என்றாள் கௌசல்யா தன் கோப்பையை உறிஞ்சிக்கொண்டே. இதுதான் இன்றைக்கு உறவுகள், தாயும் பிள்ளையும் தாயும் மகனுக்குமான உறவு என்பது அற்புதமான புனிதமான உறவு என்று சொல்லுவார்கள். அதுவே இன்றைக்கு மிகவும் காசு பண உறவாக மாறி இருக்கிறது என்பதை அற்புதமாக கவிஞர் வைரமுத்து எடுத்து
சிறுகதையில் எழுத்து ஆண்டிருக்கிறார். அது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமையும் என்று இந்த உணர்வுகளை, மனித உணர்வுகளை அவர் எழுதியிருப்பது என்பது குடும்ப உறவை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த நெருக்கடி காலங்களிலும் உறவுகளை பராமரிப்பது என்பது மிக சிறந்ததாக அமைகிறது. அப்படி காசு பணத்தை அதிகமாக முன்னிறுத்தாமல் பராமரிக்கப்படும் உறவுகளுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லி இந்த கதையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.